ஈஸ்டர் லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல்னு வீட்டுக்காரம்மாட்ட கேட்க, அதுக்கு என் வீட்டுக்காரம்மா இப்போ வீட்டில் இருக்க பொருளை வச்சு உப்புமாவும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் பண்ண வைக்கும், ஓகேவான்னு கேட்டாங்க. உப்புமாங்கிற வார்த்தையை கேட்ட உடனே உளுந்தடிச்சு பெட்லேருந்து எழுந்திரிச்சு வண்டி எடுத்துட்டு மெயின் ரோட்டுக்கு கிளம்பிட்ட மக்களே. எந்தெந்த கடையெல்லாம் கூட்டணுன்னாங்களோ அந்தந்த கடையெல்லாம் கியூவில் நானும் நின்று அவங்க வாங்கின பொருள்லாம் வாங்கிட்டு கெத்தா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். நான் எப்போ கடைக்கு போனாலும் மறக்கிற புதினா மல்லியை இந்த தடவை மறக்கக்கூடாதுன்னு பர்மனன்ட் மார்க்கரில் உள்ளங்கையில் எழுதிட்டு போய் அதை கூட வாங்கிட்டு வந்துட்டேன் மக்களே. ஆனால் அதுக்கு பதிலாக இஞ்சியை மறந்துட்டேன். சில பல மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இஞ்சி மறந்த சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்தப்போ ஞாபக சக்தியில் தீய கொண்டு வைக்கணும் என் பொண்டாட்டி என்னை திட்டிக்கிட்டே வீட்டுக்கு வெளியில் இருந்த சின்ன இடத்துல ஒரு இஞ்சியை நட்டு வச்சா. இன்னைக்கு நேட்டே பார்த்து முடிச்சிடணும்னு சொல்லி போன மார்ச் மாதம் நீங்கள் ஹச்டி பிரிண்ட்டில் டவுன்லோட் பண்ணி வச்ச ஹாலிவுட் படம் இன்னைக்கு வரைக்கும் கேப்பாரட்டு உங்கள் மொபைல் கேலரியில் எப்படி கிடக்குதோ அதே மாதிரி தான் இந்த இஞ்சியும் நட்டு வச்சதோடு சரி என்னாச்சோ ஏதாச்சும்னு கூட தெரியல. சரி ஆனதாச்சும் பார்த்துக்கலாம், இருந்தால் குழம்புல போடுவோம் இல்லாட்டி பிடிங்கி குப்பையில் போடுவோன்னு ஒரு மணி தான் முடிவு பண்ணி குழம்புக்கா குப்பைக்கான ஒரு குழப்பத்திலே போய் பிடுங்கணும் மக்களே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 10 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுட்டு ஏசி காத்து வாங்க போத்தி சொல்லார் நுழைஞ்ச எனக்கு பொங்கல் பரிசு எப்படி அடிச்சிச்சோ அதே மாதிரி எதுக்கு ஆகட்டுமே நட்டு வச்ச இஞ்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா விளைஞ்சிருந்துச்சு மக்களே. ஜாக்கிஜான் படத்தில் வர சண்டை காட்சிகள்லாம் ஸ்பெஷல் எஃபெக்ட் எதுவும் இல்லாமல் எப்படி நேச்சுரலாக இருக்குமோ அதே மாதிரி இந்த இஞ்சிக்காக நாங்கள் எந்த ஸ்பெஷல் எஃபோர்ட்டுமே போடல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணோம். நாங்கள் ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறதால எங்களுக்கு அடிக்கடி முட்டை ஓடு சேர்ந்துரும். அதை எல்லாமே க்ரஷ் பண்ணி அப்பக்கப்போ அந்த செடியை சுற்றி போட்டுக்கிட்டு இருந்தோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுற சின்ன சின்ன உதவிகள் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த இஞ்சி செடியும். 1000 ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுத்த ரிமோட் காரை பார்த்தப்போ கூட என் பையனுக்கு இவ்வளோ சந்தோஷம் வரல மூஞ்சியில். இந்த இஞ்சியை கழுவுடான அவன் கையில் பொறுப்பை கொடுத்தது தான் போதும். கழுவுறான் கழுவிக்கிட்டே இருக்கான் மக்களே. சுமார் ஒரு அரை மணி நேரம் அடிச்சு தேய்ச்சி துவச்சு குளிப்பாட்டின பிறகு நம்ம இஞ்சி சமையலுக்கு ரெடி ஆயிடுச்சு. புடுங்கின இஞ்சியை வச்சு புண்ணாக்கு செய்யலாமா பிரியாணி செய்யலாமான்னு என் ஒய்ஃப் டாஸ் போட்டு பார்த்தா புண்ணாக்கு செய்யணும்னு வந்துச்சு. மறுபடியும் ஒரு தடவை டாஸ் போட்டு பாரு அப்படின்னு நான் சொன்னேன். மறுபடியும் புண்ணாக்கு தான் வந்துச்சு. ஏமா அந்த காயினை தூக்கி போட்டுட்டு பிரியாணி செய்கிற வேலையை பாருமான்னு சொல்லிட்டேன். இந்த இஞ்சி செடிக்காடா இவ்வளோ பெரிய வீடியோன்னு கேட்டிங்கன்னா என் தோட்டத்தில் இஞ்சி செடி மட்டும் இல்லாமல் கோபால்னு 2 கொய்யா செடியும் இருக்காங்க மக்களே. இது கொய்யா செடிக்கு பேர் கோபாலா, என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே, ரொம்ப வருஷமே என் தோட்டத்தில் நிற்கிறாங்க. ஏன் நிற்கிறாங்க எதுக்கு நிற்கிறாங்கன்னே தெரியல, ஒரு காய் கூட காய்ச்சதில்லை. பேசாமல் பிடிங்கி எரிஞ்சிட்டு இந்த அவதார் படத்தில் ஒரு பெரிய ஆலமரத்தை ஒன்று நட்டு விட்டுலாமெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். விஷயம் எப்படி லீக் ஆச்சு தெரியல, உடனே 2 பேரும் காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் விளையாட்டுக்கு சும்மா கொண்டுடுவேன்னு சொன்னேன், அதை பார்த்து பயந்துட்டாங்க போல இருக்கு பாவம். இந்த கொய்யா செடியில் இருக்க குட்டி குட்டி காய்கள்லாம் ஒரு ஹெல்த்தியான கொய்யா பழமாக மாறுறதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தால் தயவு செய்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த கொய்யா செடி மட்டும் இல்லாமல் என் தோட்டத்தில் சித்திரக்குள்ளர்கள் காய்க்கிற ஒரு செடியும் இருக்கு. இதோ சும்மா ஸ்டைலாக கெத்தாக நின்றுட்டு இருக்கான் பாருங்க, இவன் தான் அந்த செடி. இலையெல்லாம் பார்த்துட்டு மிளகா செடி மாதிரி இருக்கே, சரி வளர்ந்துட்டு போட்டுன்னு விட்டா மிளகாயும் காய்ச்சிச்சு மக்களே நான் எதிர்பார்த்த மாதிரி. ஆனால் முழுசாக டவுன்லோட் ஆகலை. மிளகா 20% தான் டவுன்லோட் ஆகுது, மீதி 80% மிளகா எங்கே போச்சுன்னு தெரியல. என் ஒய்ஃப்ட்ட கேட்டால் இது இந்த ஏரியாவில் மட்டுமே விளையிற ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மிளகான்னு சொல்கிறா. இதுக்கு பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியல, அவளுக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா என்னன்னு சொல்லிட்டு போங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களே, இந்த கொய்யாக்காலம் வளர்ந்து நல்ல பழமாக மாறுனுச்சாங்கிறத கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இதே மாதிரி ரொம்ப கேஷுவலான ஜாலியான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ தட் நான் போடுற வீடியோலாம் பேங்க்கார அனுப்புகிற ஸ்பேம் மெசேஜ் மாதிரி அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த ஈஸ்டர் சண்டேவில் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருப்பீங்கிற ஒரே நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபேவரட் ஹோம் பேக்கர்.